vlogs. இன்றைக்கி நம்ம வந்து உளுத்த வடை தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு எடுத்து ஒரு 1/2 hour தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். சரி வாங்க இப்போ நம்ம மிக்சியில் ஜாரில் மாற்றி போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி பதத்தில் அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணியாக அரைக்காதீங்க, தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உளுந்தில் எதுக்கு அரிசி மாவுன்னு கேட்டிங்கன்னா நல்லா நம்மளுக்கு அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிறிஸ்பாக வரும் வடை. அதுக்காக நிறைய திட்டமான அளவில் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இன்றைக்கி வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை போட்டு தான் செய்கிறோம். நீங்கள் வேணும்னா வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை இல்லாமல் மிளகு, சீரகம் கூட நீங்கள் போட்டு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தண்ணி எதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணாதீங்க. அதே மாவில் இந்த பொருளெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா இதுவே கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் நல்லா கலந்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ தான் அந்த அரிசி மாவு நம்ம போட்ட உப்பெல்லாம் சரியாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும். நம்மளுக்கு வடை கிறிஸ்பாக கிடைக்கும். இல்லைனா ஒரு சில இடத்துல அதை சரியாக மிக்ஸ் பண்ணலன்னா நின்றுடும். நம்மளுக்கு சரியான வந்து ஒரு டேஸ்ட் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் வடை செய்கிறதுக்கு. எண்ணெய் சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இப்போ வடை போடலாம். சேர்த்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதனால் நம்ம ஒரு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பக்கம் வந்துடுச்சு. நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வடை ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா ஒரு கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே உங்களுக்கு என்னென்ன குக்கிங் வீடியோ வேணுமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நாங்கள் இது பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.